வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாத ராசி பலனை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அஸ்ட்ராலஜி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கிளியராக புரியும். ராசி முதல்ல ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பார்க்குறவங்க, அதாவது இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ராசி மட்டும் பாருங்கள். ஏற்கனவே பார்க்குறவங்க தொடர்ந்து உங்கள் ராசி உங்கள் லக்னம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். அதை சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் நான் ஒரு முறையும் சொல்கிறேன், உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒரு முறையாக ரீட் பண்ணுங்கள். எந்தெந்த பிளானட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எந்த ஹவுஸில் இருக்குது. இதுக்கு தான் லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டிலில் நிறைய நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். அதையும் பாருங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் உங்கள் நண்பர்களோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஆகஸ்ட் மாத ராசி பலன் டீட்டெயிலாக போகலாம். மேஷராசி ஆகஸ்ட் மாதம் 2025. நான் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஆகஸ்ட்டில் இது வரைக்கும் அந்த செவ்வாய் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிடுச்சு. நான் அதை பற்றி நிறைய டீட்டெயிலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆகஸ்ட்டில் உங்களுக்கு வந்து மார்ஸ், உங்களுடைய ராசிநாதன், அது நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய லக்னநாதன், அந்த செவ்வாய் கன்னி வீட்டில் கேதுகிட்டேருந்து விலகி இருக்கார். கேதுகிட்டேருந்து விலகி இருக்கிறது செவ்வாய்க்கு ரொம்ப நல்லது. அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருந்தது, ஒரு வருத்தம் இருந்தது, ஒன்றுமே முடிவெடுக்க முடியல, தப்பாக யோசித்தோம், அதை நம்ம வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியல, முயற்சி எடுத்தாலும் ஒரு மாதிரி ஒரு மந்தமாக இருந்ததுன்னா இப்போ ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு தெளிவாயிடும். மைண்டு முதல்ல கிளியராக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஐடியா வரும். ஸோ என்ன செய்ய போகிற தெளிவு கிடைக்கும், மற்றவங்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். இது வந்து செவ்வாய்க்கு மேஷம் ஆகஸ்ட் மாதம் கிடைக்கக்கூடிய முதல்ல புத்தி மனசு நமக்கு நல்லா இருக்கணும். அது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த விஷயத்தை கரெக்டாக செய்ய முடியும். அந்த வகையில் செவ்வாய்க்கு ஸ்கோர் வந்திருக்கு. உடனே நிறைய பேர் கேட்பீங்க, 6th ஹவுஸில் இருக்கே, அது எப்படி வந்து பலன் தரும்? செவ்வாய்க்கு ஒரு விதி இருக்குது. அது என்னென்னா, 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் இந்த 2 கிரகம் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து எதிரிகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போட்டிகள், அதே மாதிரி வந்து நோய்கள், கடன்கள், இதுலேருந்து விடுபடக்கூடிய இடமா மாறும். அந்த விதி வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள். ஸோ இப்போ நம்ம வந்து மற்ற பிளானட்டரி பொசிஷன் ரீட் பண்ணலாம். எப்படி இருக்குது? மேஷம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் 16th ஆஃப் ஆகஸ்ட் வரைக்கும் சூரியனுடைய இடம் கொஞ்சம் ஆதரவாக உங்களுக்கு இருக்குது. ஈவன் அது வந்து ஆடி மாதம் அப்படின்னு இருந்தாலும் கூட 16th ஆஃப் ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு சூரியன் வந்து கடகத்தில் இருப்பார். கரெக்டாக 17th இந்த சூரியன் உங்களுக்கு வந்து சிம்மத்துக்கு போயிட்டாருன்னா அங்கே கேதுவோட மறுபடியும் சூரியன் வந்து கன்ஜெக்ஷன் ஆகும். இப்போ தான் மேஷமுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறோம். என்ன கொடுக்க போகிறோம்னா, ப்ரொஃபஷனல் லைஃப்பை முதல்ல எடுத்துக்கலாம். கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் எடுத்தோம்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், குரு பலன், அதாவது குரு வந்து பலமான இடத்துல இருக்கிற ஒரு காலம் இது இல்லை. ஏன்னா 3ஆம் இடத்துல குரு, அவர் ஏதோ என்னதான் நல்லது செய்ய நினைச்சாலும் செய்ய முடியாத ஏதோ ஒரு குழப்பத்தை, ஏதோ தடங்கள்ல அங்கே இருக்கார். புதன் வந்து உங்களுக்கு அன்ஃபேவரபிள் பிளானட், அவர் 4ல் இருக்கார். அவர் வெறும் நாலேஜை மட்டும் கொடுப்பார். இப்போ ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு நம்ம மெயினாக எடுத்துக்க வேண்டியது யாருன்னா சனி நல்லா இருக்கா, 12th ஹவுஸில் இருக்குது. இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற சனி இப்படி உங்களை வந்து ஒரு மாதிரி ஒரு மூடில், ஒரு மாதிரி ஒரு அலைச்சலில், ஒரு சேஞ்சஸை நோக்கி அப்படியே ஒரு மாதிரி ஒரு பத்திரத்தில் அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கும். இதான் சனியோட ஸ்டேட்டஸ். இப்போ இந்த மாதம் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நான் வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்க விரும்புகிறேன். அது என்னென்னா, பர்டிகுலராக ஆகஸ்ட்டில் சூரியன் உங்களுக்கு வந்து 2nd ஆஃப், அதாவது ஆகஸ்ட்டில் வந்து 2nd ஆஃப் த ஆகஸ்ட் வந்து அந்த கேதுவோடு சேர்றதுனால அரசு துறை தலைமை பதவியில் இருக்கிறவங்க, பர்டிகுலராக அரசு துறை, அரசாங்கம் சம்மந்தப்பட்டது தலைமை பதவியில் இருக்கவங்க, ஒரு சீனியர் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கீங்க. ஒரு கவர்மெண்ட் செக்டராக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும், பர்டிகுலர் கவர்மெண்ட் செக்டர் அண்டு பொலிட்டீஷியன்ஸ், இதில் வந்து சூரியன் வந்து கேதுவோடு சேர்றதுனால மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அந்த ப்ரொஃபஷனை சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் தான் டாப், நீங்கள் தான் ஹெட், நீங்கள் தான் நம்பர் 1 ஆர் நம்பர் 2ல் இருக்கீங்க, உங்களுக்கு தான் அந்த ஃபுல் பவர்ஸ் இருக்குது அப்படின்ற இடத்துல இருந்தீங்கன்னா, அது அரசு அல்லது தனியார் அல்லது ப்ரைவேட் எப்படி இருந்தாலும் சரி, அதே மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் ஒரு டாப் பொசிஷனில் நீங்கள் தான் லீடிங் அப்படின்னா, அது மேஷ ராசியை சேர்ந்துருக்கீங்க, மேஷ லக்னத்தை சேர்ந்துருக்கீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா அந்த சூரியன் கேதுவோடு நெருங்க உங்களுக்கு வந்து இந்த கேதுவுடைய கண்ட்ரோலில் சூரியன் போக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தால் நல்லது. இது ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நான் சொல்கிறேன். அண்டு பெரிய முயற்சியெல்லாம் செய்யலாமா? இந்த மாதம் ஏதாவது வேலை மாற்றுறது ஒரு முயற்சி செய்யலாமா? கொஞ்சம் ஆஃபீஸில் நிம்மதியாக இருப்போமா? ஒர்க் கொஞ்சம் நிம்மதியாக கிடைக்குமானா அப்படி சொல்ல முடியல. பட் மைண்ட் வைஸ் கிளியராக இருப்பீங்க, ஆனால் சூழ்நிலைகள் கிளியராக இருக்காது. ஸோ மைண்ட் வைஸ் கிளியராக இருப்பீங்க, உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங் நல்லாயிருக்கும். பட் ஆனால் சூழ்நிலைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, சூழ்நிலைகள் சரினாலும் மைண்ட் நல்லா இருக்குது. அடுத்த விஷயம் நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த மாதம்
இந்த ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஹவுஸ் பர்டிகுலராக செகண்ட் ஹவுஸை பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 2 and 7 வந்து சுக்ரன். அவர் வந்து குருவோட சேர்ந்து கன்ஜெக்ஷன் ஆகியிருக்காரு. ஒரு நல்ல கன்ஜெக்ஷனும் சொல்லலாம். இன்னொரு வகையில் அது தேர்ட் ஹவுஸாக இருக்கிறதுனால அவ்வளவு பாசிட்டிவாக அது வந்து வாவ் ஃபேமிலி லைஃப் செம்மையாக இருக்குது, வரன் அமைஞ்சிடுச்சு, கல்யாணம் நடந்துடுச்சு, ரிலேஷன்ஷிப்பே சூப்பராக போதெல்லாம் நம்ம சொல்ல முடியல. இது எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு மூட் அவுட் டைம். அப்படின்னா என்னால் வந்து ஃபோக்கஸே பண்ண முடியல ஃபேமிலியில், இல்லைனா வந்து என்னால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியல, எனக்கு இரிட்டேட்டிங்காக தெரியுது இப்படின்னு சில பேருக்கு ஃபீல் பண்ண வைக்கும். தேவையில்லாத ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் பர்டிகுலராக ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அதனால் தேவையில்லாத சில ஆர்கியூமெண்ட் வளரும். அதை கொஞ்சம் இந்த மாதம் ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் சுக்ரன் குரு கன்ஜெக்ஷன் ஆகுது. ஒரு பார்ட்டில் வந்து கிட்டத்தட்ட புதனோட சுக்ரன் வந்து உள்ளே வந்துடுறார் 21க்கு அப்புறம். ஸோ புதனும் வக்ரம், அது உங்களுக்கு அட்வான்டேஜானு வச்சுக்கோங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த மந்தில் உங்களுக்கு வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு மைண்ட் செட் வந்து சூப்பராக இருக்கும். சரி, என்ன சேலஞ்சாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், செவ்வாய் வந்து 6th ஹவுஸில். ஸோ வாட் எவர் சேலஞ்ச் ஆர் வாட் எவர் காம்படிட்டிவ் எக்ஸாம் அது என்ன இருந்தாலுமே உங்களால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம், ஒரு பிளான் கிளியராக வரும். இப்படி தான் நம்ம பிளான் பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா வரும். பட் லக்கு ஃபேவராக இருக்காது இந்த மந்த்து, ஆனால் ஐடியாஸ் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி நீங்களே உங்களை செல்ஃபாக அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். என் டேலண்ட்டில் நான் ஒரு அட்டம் பண்ணேன், அது பாசிட்டிவாக நெகட்டிவாக, பட் ஐ ட்ரைட் மை பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நான் பார்க்குறது வந்து இல்லத்தரசிகள், பெண்கள். குறிப்பாக பெண்களுக்கு வந்து மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா, இந்த செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல, சனி வந்து 12th ஹவுஸில், ஒரு மாதிரி ஒரு பாரமாக சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. சனி வரார் நெருங்க நெருங்க. அதுவும் வந்து இந்த மாதம் வந்து வக்ரம் அடைகிறார். இப்போ இந்த வக்ர கதி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இந்த சனி வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக இருந்தாலும் செவ்வாய், சனி, குரு இந்த காம்பினேஷன் வரணும். அந்த காம்பினேஷன் வந்தால் தான் ஒரு முயற்சியில் வந்து சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ இந்த மாத பலன்களில் பொறுத்த வரைக்கும் தனியாக சனி மட்டும் ஸ்கோர் பண்ணுவாருங்க. அவர் வக்ரம் அடைஞ்சாலும் அவர் மட்டும் ஸ்கோர் பண்ணுறாரு. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மற்ற பிளானட்டோட சப்போர்ட் கம்மியாக இருக்குது. அதனால் பெண்கள் இல்லத்தரசிகள் இந்த ஹோம் மேக்கராக இருக்கீங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு ப்ரெஷர் தெரியும். ஹெல்த்தில், மைண்டில், எமோஷன்ஸில் ஒரு ப்ரெஷர் தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்ட ஒரு மாதமாக தான் இருக்குது. பொறுமை நிறைய வேணும், பிரார்த்தனை அதிகமாக வேணும், மெடிடேஷன் பண்ணுங்கள், அமைதியாக இருக்க பாருங்கள், மௌனம் இருந்தாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து மைண்டு வந்து பாசிட்டிவாக ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அடுத்தது நான் பார்க்குறது வந்து ஹெல்த்து, ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவு இருக்கா ரொம்ப கிளியராக சொல்லிடலாம். செவ்வாய் 6, சனி 12 வக்ரம். ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. ஒரு ட்ரக்கிங் போகிறீங்க, ஒரு ட்ரிப் போகிறீங்க, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னென்ன சேஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பாதுகாப்புக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எப்போவுமே கேரி பண்ணுங்க. அது வந்து மெயினாக நான் சொல்கிறேன். அப்புறம் ஹெல்த்தில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சூரியன் வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த கேதுவோடு அப்படி தொடர்பு ஆகும். ஏற்கனவே செவ்வாய் தொடர்பாகி இப்போ தான் வெளியே வந்திருக்கு. இப்போ சூரியன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு ஹீட் அண்டு சில பேருக்கு அந்த பாயில்ஸ் வரும், சூடு கட்டின்னு சொல்லுவாங்க, உஷ்ணம், வயிறில் வந்து திடீர்னு ஒரு பெயின் வரும். ஸோ ஏதாவது ஒரு 1-2 விஷயங்களை காமிக்கும். மெயினாக நீங்கள் வந்து ரொம்ப உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிற உணவை வந்து கட்டுப்படுத்தினீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கோபம், ஏன்னா சூரியன் வந்து கோபத்துக்கு அதிபதி. கோபம் வந்து வராமல் பாருங்கள். பகை யாருக்கிட்டையும் பாராட்டாதீங்க. என்ன நடந்தாலும் காமாக கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா அந்த டைமை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் விலகி வரலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ், மேஷ ராசி, சூரியன், ஏன்னா சீனியர்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸே வந்து சாட்டர்ன் எடுக்க ஆரம்பிச்சிடும். வயது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை பருவமாக இருக்கும், வாலிப பருவமாக இருக்கும், அப்படியே மாற 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 அந்த சனி வந்து நம்ம அப்படியே சார்ஜ் எடுக்கும். அப்போது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்களுடைய சூழ்நிலைகள் கடவுள் நல்லா பிளஸ் பண்ணியிருக்காரு, உங்கள் ஜனன ஜாதகம் அருமையாக இருக்குது, வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டீங்க. இப்போ வந்து ஒரு சிம்பிள் பிளான் தான் எனக்கு இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இஃப் யூ ஹேவ் எனி பிக் பிளான், ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லை வேறு ஒரு விஷயத்தை வந்து பெருசாக ஏதாவது பிளான் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. மொத்தத்தில் மேஷம் இந்த மாதம் கவனக்குறைவாக இல்லாமல் இருந்தால் நிறைய விஷயங்களை அழகாக நீங்கள் கடந்து வரலான்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதம் ஒரு பொது பலனை கிளியராக பார்த்தீங்க. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ராசியுடைய பலனை பார்க்கும்போது முழுசாக அதை கேட்டுடுங்க. ராசி என்பது உங்களுடைய மனசு, உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய உடல், இது சார்ந்தது தான் அந்த ராசி. அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல்லாக கணிச்சிட்டிங்கன்னா ஸோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக வச்சுங்க.
ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுங்க. ஒரு வீடியோ 2 முறை 3 முறை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் லக்னத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடணும். சரி, லக்னத்துக்கு நீங்கள் வீடியோவே போடலன்னு கேட்பீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு கடகராசினா கடகராசியோட பலனை ஃபுல்லாக கவனிச்சிருங்க. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து கன்னின்னு இருக்கும், இல்லை துலாம்னு வச்சுங்க. அந்த துலாம் ராசிக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அது ராசி லக்னம்லாம் பேர் தான் வேறு வேறு. ஸோ அந்த துலாமையும் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். இப்போ லக்னம் என்பது என்ன, உங்களோட விதி. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அந்த லக்னம் உறுதிப்படுத்தும். ராசி என்பது உங்கள் மனநிலை. நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு காமிக்கும். இந்த காம்பினேஷனோட அதை வந்து புரிஞ்சிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக தசா புத்தி. உங்களுக்கு யோக தசை நடக்குதா, லக்ன யோக தசைகள் நடக்கிறதா, லக்கின பாவ தசைகள் நடக்கிறதா, அதை வந்து தெளிவுபடுத்தி அதை தெளிவுபடுத்தி உங்களுடைய ஹாரோஸ்கோப் பர்த் சார்ட் அதோட இப்போ நடக்கக்கூடிய டிரான்சிஷன் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த பிளான்ட் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கடகத்தில் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் சிம்மத்துக்கு போய்டும், கேதுவோடு இருக்கும். சிம்மத்தில் தான் கேது இருக்குது. சனி வந்து மேஷம், அதாவது மீனத்தில் இருக்குது. சனி வந்து மீனத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கு, பின்னோக்கி வருது. செவ்வாய் கன்னியில் இந்த மாதம் முழுக்க. சுக்கிரன் குரு சேர்க்கை மிதுனத்தில் இருக்கும். அந்த சுக்கிரன் 20th அன்னைக்கு புதனோட கடகத்தை சேர்ந்துடும். இதுதான் பிளானட்டரி பொசிஷன். புதன் மாறல, வக்ரமாக இருக்க 10th அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. இது வந்து டோட்டலாக அந்த மந்தில். சந்திரன் வந்து உங்களுக்கு தெரியும், எவ்ரி 2.25 டே ஒரு ராசியாக கடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளானட் ராகு கேது உங்களுக்கு கிளியராக தெரியும். கேது சிம்மத்தில் இருக்குது, ராகு வந்து கும்பத்தில். ஸோ இந்த பிளானட்டரி பொசிஷனோட அதை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்க. உங்கள் பர்த் சார்ட்டோட நீங்கள் அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா, ஜனன ஜாதகத்தை ஒரு கையில் வச்சுன்னா இப்போ உள்ள டிரான்சிஷனை வந்து அப்படியே பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். எதை ப்ரெஷர் கொடுக்குது அப்படிங்கிறத இப்போ தசா புத்தி. இதுதான் காம்பினேஷன். இதுக்கு நான் நிறைய வந்து ஒரு சும்மா ஒரு சாதாரண ஆளு கூட புரிகிற மாதிரி ஒரு எளிமையான முறையில் லேர்ன் ஆஸ்ட்ரோ டைட்டிலில் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியை சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். ஸோ நட்சத்திரம்னா என்ன, ராசினா என்ன எல்லாம் புரிஞ்சிடும். வாஸ்து பற்றி நிறைய கொடுத்துருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்கள் வாஸ்து பற்றி கொடுத்துருக்கேன். வாடகை வீடு போனாலும் வாஸ்து எப்படி செக் பண்ணுறது, சொந்த வீடு கட்டும் பொழுதும் சரி, ஃப்ளாட் வாங்கும் போது எப்படி வாஸ்து செக் பண்ண கிளியராக கொடுத்துருக்கேன். கோத்ரூ பண்ணி பாருங்கள். அதெல்லாமே உங்களுக்கு வந்து பயங்கர நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் வாழ்கிற வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கு. நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் மக்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க, வயசானவங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த்து, பசங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை. அது ஏன்னா வாஸ்து தோஷத்தால் திருமண வாழ்க்கை கூட சில பேருக்கு பாதிக்கப்படும், ஹெல்த்து பாதிக்கப்படும். ஸோ என்னங்கிறது கிளியராக கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுற வழியும் தேடுங்க. அதுக்கு நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி எப்படி வந்து உங்கள் பேரில் சின்ன அதிர்வுகளை சின்ன கரெக்ஷன் பண்ணும்போது சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகணும், நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் எல்லாமே மாறாது, ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பொருந்தும். அது என்னன்றது நீங்கள் பார்க்க தான் புரியும். இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நிறைய விஷயம் ஆல்ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் லேட்டாக பார்த்த பிறகு சில வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண பிறகு இப்போ தான் நான் இதை பார்த்தேன், இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி திருமணம் செய்கிறவங்க தயவு செஞ்சு மேரேஜ் மேட்ச்சுக்கும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். பட் அது தவிர பர்சனல் ஹாரோஸ்கோப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கங்க. அண்ட் ஓவராலாக ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. இதை தவிர நிறைய சர்வீஸ் வந்து வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், www.lifehoroscope.in. இதில் வந்து என்னோட வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் இருக்காங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு வாய்ஸ் கிளிப், ஒரே ஒரு கொஷின் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிட்டி வேணும், பட் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய டைம் இல்லை, மெயிலில் போட்டுடுறோம். ஒரு வாய்ஸ் கிளிப் வந்தால் நல்லாயிருக்கும்னா வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் உங்களுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ன கொஷின் டீட்டெயிலாக அனுப்புறீங்களோ அதுக்கு ஒரு தெளிவான பதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த நிறைய சர்வீஸை பயன்படுத்துங்க. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடையது, www.lifehoroscope.in. இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் எங்களோடது. ஸோ மற்ற எந்த காப்பி எங்களுடைய நேமை யூஸ் பண்ணாலும் அது எங்களோடது கிடையாது. தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இதை தவிர நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு இருக்கட்டும். தொடர்ந்து என்னுடைய இந்த ப்ரெடிக்ஷன் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சேரட்டும். உங்களுக்கு கடவுள் வந்து துணையாக இருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை. மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.